அதே போல நம்முடைய மானத்தை காக்கக்கூடிய ஆடை, அந்த ஆடையை உற்பத்தி செய்யக்கூடிய நெசவாளர் பெருமக்கள், மானத்தை காக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நெசவாளர்களுக்கு இந்த ஆட்சியில ஏதாவது பலன் கிட்டியதா? இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம். அதோட இந்த கைத்தறி நெசவாளர் நெய்தல் துணிகள் தேக்கல் நிலை அடைந்தது. அதை விற்க முடியவில்லை. அந்த கைத்தறி நெசவாளர் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 350 கோடி மானியம் கொடுத்து தேங்கிய கைத்தறி துணிகள் அனைத்தும் விற்பனை செய்யப்பட்டது. கைத்தறி நெசவாளரை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே ஏழை கைத்தறி நெசவாளர்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு அதிமுக அரசு வந்தவுடன் எப்படி அம்மா இருக்கும் போது பசு வீடில் கட்டி கொடுக்கப்பட்டதோ அதே போல அற்புதமான கான்கிரீட் வீடு நம்முடைய நெசவாளருக்கு கொடுக்கப்படும். அதோட 65 வயது நிரம்பிய நெசவாளர்களுக்கு இப்ப 1000 தான் ஓய்வூதியம் கிடைத்திட்டு இருக்குது. இனி அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே அந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி 2500 ரூபாயாக மாதந்தோறும் வழங்கப்படும். அதோடு தற்போது இன்றைக்கு நெசவாளர் பெருமக்களுக்கு 300 யூனிட் விலை இல்லாம கொடுக்கிறோம். அதை 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். அதே போல விசைத்தறி தொழில், இந்த பகுதியில் கைத்தறி விசைத்தறி 2 தான் பிரதான தொழில். இந்த 2 தொழிலுமே இந்த ஆட்சியில் நலிவடைந்து போய்விட்டது. இன்றைக்கு பல குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்து விட்டது. இந்த விசைத்தறி தொழில் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதனால் இந்த தொழில் செய்கின்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போல தொழிலாளர்கள் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதிமுக ஆட்சிக்கு உடனே இவர்களுக்கு ஏற்றப்பட்ட மின் கட்டணம், நிலை கட்டணம் இதையெல்லாம் சரி செய்யப்படும். அதே போல இப்ப 1000 யூனிட் இந்த விசைத்தறி உரிமையாளருக்கு 1000 யூனிட் விலை இல்லாம கொடுக்கிறாங்க. அதை 1400 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல மரமேறும் தொழிலாளிகள் நிறைந்து இருக்கிறாங்க. மரமேறும் தொழிலாளிகள் அவருடைய பிரச்சனை உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பதநீர் பதப்படுத்தப்பட்டு பல உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு நியாய விலை கடையிலே விற்பதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். அது மட்டுமல்ல, பணமேறும் தொழிலாளர்கள் அவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து இருந்தால் அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும். பணமேறும் கருவிகள் அவர்களுக்கு விலை இல்லாமல் வழங்கப்படும். அவர்கள் பணமேறும் கருவிகள் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஆக விவசாயம், அதே போல பணையேறும் தொழில், நெசவு இதுதான் நம்முடைய பிரதான தொழிலாக இந்த ஜலனாபுரம் ஒன்றியத்திலே தற்போது இருக்கின்றது. இந்த 3 தொழிலும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் செழிக்கும், வளரும்.